இந்த தமிழ் சொற்களில் பல சொற்களுக்கு பொருள் தெரிஞ்சு பேசுகிறாங்களா இல்லையான்னு நமக்கே தெரியல. அல்லது பொருள் மாறி வருதுன்னு வேணால் நம்ம சொல்லிக்கலாம். இப்போ நாற்றம் அப்படின்னு ஒரு சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு உண்மையான பொருள் என்னென்னா வாசனைன்னு தான் பொருள். ஆனால் இன்றைக்கி அதை என்னவா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்? இப்போ போங்க ரொம்ப நாற்றமாக இருக்குது அப்படிங்கிறோம். நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்பால் அப்படின்னா ஆண்டாள் சொல்கிறான். நாற்றத்துழாய்முடி அப்படின்னா வாசனை பொருந்திய துளசி மாலை அணிந்த நாராயண பெருமாள் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி இன்னொரு சொல்லை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மடையன் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. மடை அப்படிங்கிற சொல்லை எதுலேருந்து வந்திருக்குது? மடை மாற்றம் அப்படின்னா டேக் டைவர்ஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு, இப்படி அடைச்சி இங்கே திருப்பி விட்டோம்னா இப்படி போகும். இதுக்கு பேர் மடை மாற்றம்னு பேர். கண்மாயில் ஏரியில் மிகப்பெரிய அந்த தண்ணீர் தேக்கி வைத்திருக்கக்கூடிய இடங்களில் மடைகள் இருக்கும். இந்த மடைகள் எதில் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா அந்த தண்ணீர் போகக்கூடிய இடங்களில் வச்சுருப்பாங்க. அதாவது இப்போ நீங்கள் மேட்டூர் டேம் போனீங்கனாலோ வைகை டேம் போனாலோ அல்லது மற்ற டேமுக்கு போனாலோ அந்த தண்ணி வெளியே வர்ற இடம் இருக்கும், அதுதான் மடை. இதில் வயல் இருக்கக்கூடிய இடங்களை சொல்கிறப்ப தலைமடை, இடைமடை, கடைமடை அப்படிமோ. தலைமடைனா என்ன அப்படின்னா முதல்ல தண்ணி திறந்து விட்ட உடனே அவங்க வயலுக்கு வந்ததுன்னா அது தலைமடைக்காரவர்களுக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு தான் முதல் உரிமை அவங்களுக்கு. கடைமடை இடைமடைங்கிறது நடுவில் வர்றது. கடைமடை யாருன்னு கேட்டிங்கன்னா இங்கெல்லாம் இவங்க விவசாயம் பண்ணி நட்டு அறுவடை பண்ண போகிற நேரத்தில் அங்கே போய் தண்ணி சேரும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய் கடைமடையில் போய் சேரும். கடைமடை, கடைமடைங்கிற ஊர் இருக்குது, தலைமடைங்கிற ஊர் இருக்குது, இடைமடைங்கிற ஊர் இருக்குது. சரி, இந்த மடையன்கிற சொல்ல அன் விகுதி என்பது ஆண்பால் விகுதி, அள் என்பது பெண்பால் விகுதி, அது என்பது அகிரிணை, அதாவது அது ஒன்றன்பால் விகுதி, அவை பலர்பால் சொல்லுவோம். விகுதின்னா ஒன்றும் இல்லைங்க, கடைசி சொல்லுன்னு அர்த்தம். இப்போ சொல்கிறத வச்சுக்கிட்டே அந்த விகுதியை வச்சு ஆணா பெண்ணா அகிரிணையா உயர்திணையான்னு கண்டுபிடிச்சி போடலாம். மடையன் அப்படிங்கிறப்ப இந்த மடையிலே இருந்து தண்ணீரை ஊருக்கு செலுத்துகின்ற செயல்பாடுகளை செய்வர்கள் தான் மடையர்களாக இருந்திருக்கிறார்கள். மடையை காப்பவன். அது எப்படி இது பண்ணணும் தெரியுங்களா? இப்போ நம்ம மேலேருந்து அதை சுற்றுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க டேமில். அந்த காலத்தில் தண்ணிக்குள்ளே குதித்து உள்ளே போய் அதை சரி பண்ணி தண்ணியை திறந்து விடணும். இதை செய்பவர்களுக்கு வேளாண்மை இதில் ஒரு பகுதியே நெல் கொடுப்பாங்க. உயிரை கொடுத்து பார்க்கணும். இன்னும் சொல்கிறதா இருந்தால் பெருமழை பெஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஊரை காப்பாற்றணும்னா அந்த மடையை ரொம்ப திறந்து விட்டு தண்ணீர் மூலமாக இல்லைன்னா ஊருக்குள்ளே வந்துடும், மடை திறக்கப்படணும். அப்போ உயிரை கொடுத்து வேலை பார்க்கக்கூடிய அவங்களுக்கு அந்த மடையர்கள்னால் என்ன அர்த்தம்னா முட்டாள்கள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, மடை காப்பாளர்கள். தண்ணீர் வருகின்ற போது அதை காப்பவர்கள். அவர்களுக்கு வீடெல்லாம் அந்த பகுதியிலே இருக்கும். எந்நேரமும் அவங்க அந்த கரையில் நடந்துக்கிட்டும் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. உயிரை கொடுத்து வேளாண்மையை காத்து உயிர்களை காக்கக்கூடிய பெருமை உடையவர்கள் தான் அவர்கள். அப்போ இந்த சொல்லை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே, இப்போ மடைன்னு முதல்ல கண்மாய் இருக்கணும், ஏரி இருக்கணும், தண்ணி இருக்கணும், தண்ணி திறந்து விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும், இவை எல்லாம் வேணும்னு சொன்னால் அதுக்கு அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க. எப்படி மண்பாண்டம் செய்கின்றவர்களை குயவர்கள் என்று சொல்கிறோமோ, வேளாளர்கள் என்று சொல்கிறோமோ, அதுபோல் மடையிலிருந்து தண்ணீர் கொண்டு போவர்களை அந்த தண்ணீர் திருப்பி விடுபவர்கள், தண்ணீர் திறந்து விடுபவர்களுக்கு தான் அந்த பேர். மடை காப்பாளர்கள் தான் மடையர்கள் என்ற வார்த்தையில் இருந்திருக்குது. இன்றைக்கி அதை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கோபத்தில் பேசுகிறதாகவும் யாரையாவது திட்டுறதாகவும் பேசி நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையில் பயிரையும் உயிரையும் காப்பவர்கள் தான் அவர்கள்.